ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி 26/12/2024 டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று ஏகாதசி, இன்று கரிநாள், இன்று சம நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:26. இன்றைய திதி இன்று முழுவதும் ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை சுவாதி, அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 6:25 வரை சித்த யோகம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாலை 6:51 வரைக்கும் அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம் வருது. இன்றைய கரணம் இன்றைய பிற்பகல் 12:01 வரைக்கும் பவம், அதுக்கு பிறகு பாலவும். இன்றைய நேத்திரம் இன்று மாலை 6:51 வரை ஒரு கண், அதுக்கு பிறகு ஃபுல்லாக இருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராஷ்டம் பார்த்திங்கன்னா இன்று மாலை 6:51 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. உத்திரட்டாதிக்கும் ரேவதிக்கும் இன்று சந்திராஷ்டம். கொஞ்சம் பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனை பார்த்திங்கன்னா முதல் ராசியாக மேஷ ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய இந்த குண இயல்புகளில் சில மாற்றங்கள் நீங்கள் செஞ்சுக்கணும். தேவையில்லாத ஒரு பழக்கவழக்கம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா உணர்ந்தீங்கன்னா அதை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்காக முயற்சி நீங்கள் பண்ணுங்கள். மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு பார்த்துங்க. உங்கள் சிந்தனைகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள்லாம் விலகி ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நிலையை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு குடும்பத்தில் புதிய நம்மளுடைய அறிவு ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. இந்த நாள்லேருந்து அமைக்கும் போது இந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப நுட்பமான பொருட்கள் மீது கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் அதிகக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் ஆர்வம் அதிகக்கூடிய நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு இந்த வியாபார ரீதியான முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. மொத்தத்தில் ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். ரிஷபராசி பார்த்தவங்களுக்குன்று உங்களுடைய பண வரவு இன்றைக்கி ரொம்ப தாராளமாக போகுது. உங்களுக்கு என்ன தேவைக்கேட்ட பண வரவு நீங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதேபோல் இந்த கோர்ட்டு கேஸ்லாம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அமைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு மன அழுத்தத்தில் கொஞ்சம் அழுத்தி கொண்டு இருக்காமல் ரிலாக்ஸாக இருங்க. மன அழுத்தத்தை வேறு ஏதோ நோய் நினச்சிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது கொஞ்சம் தயார்படுத்திக் கொள்ளுங்க, பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு உடம்புலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகுது. உங்களுக்கு உத்தியோக பணியில் உங்களுடைய அந்த பணிகளுடைய சூட்சுமத்தை புரிஞ்சிங்கனால உங்களுடைய பணி ரொம்ப ஸ்மார்ட்டாக ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பு உங்களுக்கு. அதனால் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் இந்த வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எதுக்காக அந்த பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணம் கைகூடக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. மற்றபடி நட்பு மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். மிதுன ராசின்னு பார்த்தா உங்களுக்குன்று உங்களோட இந்த பொழுதுபோக்கு விஷயங்கள், வெளியில் கோயிலுக்கு போகிறதுக்கு, பீச்சுக்கு போகிறது, சினிமா போகிறது, சில பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைகிறது. கொஞ்சம் பார்த்துங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வராமல் இருந்த சொத்துக்கெல்லாம் உங்களுக்கு அதனால் ஆதாயத்தை நீங்கள் பெற போகிறீங்க. இந்த உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக தான் விஷயம் நீங்கள் சாதிக்கக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது. உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான கற்பனைகள்லாம் உங்களுக்கு மனசு தோன்றக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு இந்த சிற்றின்ப விஷயங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைது. கொஞ்சம் பார்த்துங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளை கொஞ்சம் அதிகரிக்க போகுது. எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போகிறோம், செய்யணும், சேமிப்பை பற்றி, எதிர்கால குடும்ப வாழ்க்கை பற்றி, குழந்தைகளுடைய எதிர்கால கல்வியை பற்றி சில விஷயங்களை கொஞ்சம் சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு உங்களுடைய தாய் மாமன் வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாகவும் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். கடகராசி பார்த்தா உங்களுக்கு உடைய சிந்தனை போக்குலேருந்து ஒரு கவனம் வேணுங்க. கண்டதெல்லாம் சிந்திக்கக்கூடாது. கொஞ்சம் எதை சிந்திக்கணும், எதை யோசிக்கணுமோ அதை கொஞ்சம்
கவனமாக செய்யுங்க. உங்கள் சிந்தனையில் கொஞ்சம் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. எந்த ஃபைலில் கையெழுத்து போகிறதோ எந்த விஷயம் தான் கொஞ்சம் 1க்கு 2 முறை யோசித்து ஒரு நல்ல ஒரு பரிசோதனை மட்டும் ஒரு கையெழுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஜாகிரதாங்க. அந்நிய தேசம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யாருக்காவது முயற்சி பண்ண அந்த முயற்சியில் வெற்றிகரமாக வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக அதனால் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பிற இன மக்களால் கொஞ்சம் நல்லா பயனடைய போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு நெருக்கமானவங்களுடைய தேவையெல்லாம் நீங்கள் அறிந்து நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஒரு நண்பர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது தான். உங்களுக்கு எதிர்பாராத சில ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. மற்றபடி ஆதரவு மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். சிம்மராசி பார்த்து உங்களுக்கு உங்கள் மனசில் ஒரு தன்னம்பிக்கைலாம் அதிகக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு எதையும் செய்ய முடியும்னு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்பட போது. உங்களுக்கு இந்த வியாபார பணியில் கொஞ்சம் ஒரு மத்தியமாக நடைபெறக்கூடிய ஒரு அதிக லாபங்களும் அதிக நஷ்டம் இல்லாமல் ஒரு 2 தரமான வியாபாரம் நடக்கும் போது உங்களுக்கு உடைய சிந்தனைகள் ஒரு தெளிவு, இதான் பேசணும் இதான் செய்யணுன்ற ஒரு தெளிவோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நாள் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது உடைய துறை சார்ந்து இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய காலகட்டமாகவும் அந்த துறை சார்ந்த ஒரு தெளிவு பெறக்கூடிய நாளாக அமையும் போது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. கொடுப்பதோ வாங்குவதோ கொஞ்சம் கவனமாக நல்லது. உங்களுக்கு அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு எந்த வித குறையும் இருக்க போது கிடையாது. உங்களுக்கு இந்த எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனைகளாக என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன்ற ஒரு எதிர்காலம் சார்ந்த சேமிப்பு, குழந்தைகள் எதிர்காலம் இந்த விஷயங்களை கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போது. உங்களுக்கு மற்றபடி ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். கன்னிராசிகள் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய வருவாய் தனம் தொடர்பான நெருக்கெல்லாம் உங்களுக்கு படிப்படியாக குறைப்பது. உங்களுக்கு தேவையான வருவாய் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு முகத்தளவில் சில இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் ஃப்ரீயாகிட போகிறீங்க. அல்லப்பா எதாவது நினச்சி ஒரு குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு ஒரு முயற்சிகள் ஒரு மாற்றமான சூழல் ஏற்பட போகுது. உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுது. எல்லா விஷயம் ஒரு முன்னேற்றம் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமைது. உங்களுக்கு உடனே இருப்பால் யார் எப்படியாப்பட்ட கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது. உங்களுக்கு மற்றபடி இந்த உத்தியோகத்துறை இருக்கிற கொஞ்சம் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. முயற்சி பண்ணுங்கள். ஒரு போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். துலாம் ராசி பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கோபப்படாமல் யோசித்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசுவதற்கோ செயல்படுறதுக்கோ தயாராகுங்க. அப்போ தான் நிறைய பிரச்சனை உங்களை சால்வ் பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் கோபம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணக்கூடிய நிலைக்கு உங்கள் மனநிலையை நீங்கள் கொண்டுட்டு வாங்கினீங்க. உங்களுடைய பொறுப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு உங்கள் வாடிக்கையாளர் சில பேர்கிட்ட கொஞ்சம் வருத்தங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போது. கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைப்போகுது. அது அந்த மற்றவங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. எல்லா விஷயம் எல்லா கருத்தையும் கேட்குற அவசியம் கிடையாது. முக்கியமான விஷயங்கள் மற்ற கருத்துக்களை நீங்கள் தவிர்த்துட்டு ஒரு சொந்த முடிவு எடுப்பது நல்லது. உங்களுக்கு தற்பெருமை பேச்சுக்கெல்லாம் வேண்டாம். என்னால் முடியும் நான் தான் சில பில்டப்லாம் தயவுசெய்து வேணாலும் உங்களுடைய தற்பெருமை பேச்சுக்களை குறைத்து கொள்வதே உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு மனதில் கொஞ்சம் புது புது சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் மேம்பாடு அடையக்கூடிய எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய காலகட்டம் அமைகிறது. மற்றபடி வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் சஞ்சலமான சில சிந்தனைகள்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் அந்த சிந்தனையால் சில குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டம் வந்து கொஞ்சம் கோயிலுக்கு போய்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் உடைய வாகனம் தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்பட போகுது. வண்டி செலவுல தான் வைக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கும். உங்களுக்கு உடைய செயல்பாடு ஒரு விதமான மந்தத்தன்மை, ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மந்தமாக நீங்கள் செயல்படக்கூடிய மந்தமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. உங்களுக்கு உறவின் வழியில் கிடைக்கக்கூடிய சுப செய்திகள் உங்களுக்கு எடுத்து அந்த செய்திகளால் ஒரு மகத்துக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகுது. அதேமாதிரி இந்த வீடு மற்றும் மனை சார்ந்த சில பணிகள் ஆதாயம் வந்து வீடு மனை வாங்கி விற்கிறவங்க கொள்றவங்க நல்லா ஒரு ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஒரு குறைந்தளவு ஒரு மனை கிடைக்கிறதுக்கு குறைந்தளவு ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அவ்வளோ வாய்ப்பை தான் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையுது. உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். வாக்குறுதி அளிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நல்லது. அதனால் யாருக்கும் அந்த வாக்குறுதி கொடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு வாக்குறுதி அளிக்காங்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து யோசித்து செயல்படக்கூடிய காலகட்டமாக அந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மற்றபடி ஒரு புகழ் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம். தனுசு ராசியில் பார்த்தவங்களுக்கு
உங்களுடைய உறவினர் ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் சொந்தங்களால் சந்தோஷம் கிடைக்கும் போது ஒரு ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் அரசாங்கம் நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. அடுத்தவர் அறிவுரை கூறுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு அறிவு அவங்க பார்ப்பாங்க. அத்தவனுக்கு புத்திமதி சொல்வதை நீங்கள் நிறுத்தி கொண்டாலே உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய எதிர்கால சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போவதற்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு நல்லது கிடைக்கும். உங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச சில மாற்றங்களை செய்யக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. இந்த விவசாயம் பண்ணி இருக்கக்கூடிய அன்புக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பு அமைப்பது உங்களுக்கு. நிலத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பாசன வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பயிர்களை நீங்கள் பயிரிடும்போது நல்ல ஒரு மகசூலை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு. கால்நடை தொடர்பான பணிகளில் ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்களுக்கான ஒரு ஆடு மாடு தான் கால்நடை. ஆடு மாடு தொடர்பான வியாபாரத்தும் அதை வளர்க்கக்கூடிய அன்புக்கு நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு வியாபாரத்தில் லாபத்தையும் நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் அமைப்பது. மற்றபடி கொஞ்சம் செலவுகள் இருக்கும். கொஞ்சம் செலவுகள் நிறைந்த நாளாகவே அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். மகர ராசி வந்து பார்த்தவங்களுக்கு இங்கே பணி செய்கின்ற இடத்துல கொஞ்சம் உங்களுடைய உயர் அதிகாரிகளை கொஞ்சம் ஆதரவான ஒரு சூழ்நிலை இருப்பதனால உங்களுடைய உதவி சப்போர்ட் பண்ணுறதால உங்களுக்கு பணி செய்ய எந்த விதமான குறை இல்லாமல் சுமமாக இருக்க போது. உங்களுக்கு இந்த வெளி தொடர்பான பயணங்கள் எதுக்காக வெளியே பயணம் மேற்கொள்ள அந்த பயணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை ஏற்பட போது. உங்களுக்கு இந்த தொழில் நிமித்தமான முடிவுகளை இருக்கும்போது கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த சில முடிவு எடுக்கிறீங்க. அதிக முதலீடு செய்து கச்சாவில் இறக்குமதி பண்ணுறது, அதிக பொருளை ஏற்றுமதி பண்ணுறது, ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தாலே உங்களுக்கு போதும். உங்களுக்கு விவசாய பணி நல்ல ஒரு மேன்மை கண்டிப்பாக கிடைக்க போது. உங்களுக்கு பயிர் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு மேன்மை கிடைக்க போது. மனதில் கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியோடு காணப்படக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. இந்த வாக்குறுதியெல்லாம் கொஞ்சம் கொடுக்குற போது கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றுவதற்கான சூழல் தருணங்கள்லாம் அமையுமா அமையாது தெரியாது. அதனால் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்காதே, கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுவரை சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்பட போது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒரு அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கும்பராசி பார்த்தா உங்களுக்கு இந்த தடைப்பட்ட பணிகள்லாம் உங்களுக்கு தடைப்பட்ட பணிகள்லாம் மீண்டும் அந்த பணியில் நீங்கள் ஆரம்பித்து முடிக்கக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு. கூடிய உயர் அதிகாரிகள் பட்ட ஒரு புரிதல் கிடைக்க போது. யார் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறதில்ல அது தகுந்த மாதிரி உங்களுடைய பணியை கொஞ்சம் விட்டு கொடுத்து செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு சிறப்பாக உங்களுக்கு. எழுத்து சார்ந்த தொழில் அன்புகள்லாம் ஒரு புது புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு குடியுரிமை கிடைக்கிற சிலருக்கு இருந்த சில தடைகள் சிக்கல்லாம் உங்களுக்கு குறைந்து சரியாகி அந்த வெளிநாட்டு உரிமை கிடைக்கிற வாய்ப்பும் கிடைக்க போது உங்களுக்கு. இந்த புத்திரிகை வழியில் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏற்பட போது உங்களுக்கு. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த வழியில் உங்களுக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்க போது உங்களுக்கு. வியாபார பணியில் கொஞ்சம் ஒரு புதுவிதமான அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடிய நபராக இருக்கிறீங்க. மற்றபடி ஒரு நிதானம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மீனராசி வந்து பார்த்தா உங்களுக்கு உடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்க போதுங்க. அதனால் கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் சில மருத்துவ ஆலோசனைப்பட்டுக் கொள்ளுங்கள். அதனால் ஏதாவது துளை சிகிச்சையோ எதாவது ஒரு முறையான சிகிச்சை எடுத்துக்கோ நல்லது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை பற்றி ஒரு புரிதல் யார் என்ன தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் சில நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் போது ஒரு விஷயம் நடக்கின்ற போது தான் நீங்கள் இது சரியாக தப்பாக யார் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அமையானால் இந்த சில நிகழ்வுகள் மூலம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது. இந்த மீனராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அனந்தமிகிட்டலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்லது உங்களுக்கு. சக ஊழியரிடம் பணி செய்ய நேரத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உங்களுக்கு. கடன் சார்ந்த செயல்பாடெலாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. கடனை வாங்கக்கூடியதில் இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. யாருக்காக கொடுக்கக்கூடியதில் இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படும் நல்லது உங்களுக்கு. மற்றபடி ஒரு விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிறம். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.